மனதில் உறுதி வேண்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருப்பது ஈரோட்டில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த இந்து குளோபல் ஸ்கூலில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்கள கரவொலிகளோடு வரவேற்று விடலாம். நல்ல கிளாப்ஸோட. பெற்றோர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக அப்படின்னு வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திருமிகு வினோலா சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் மேடம். பிரின்சிபல் சார் திரு சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். நான் முக்கியமாக 2 பாயிண்ட் சொல்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் மணி. அவங்களுக்கு வந்து மணியோட வேல்யூ தெரியறதில்ல சார். இப்போ நம்ம வந்து வளரும் போது என்னதான் அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒரு நல்ல செட்டில்டாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாலும் டிஸ்போசபிள் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டைமில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ தான் பே கமிஷன் நிறைய வந்துருச்சுங்க சார். அந்த டைமில் ரொம்ப லிமிட்டடாக தான் ரிசோர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஸ்கெட்ச் பென் வாங்கி தந்தோம்னா அதுதான் நம்ம வந்து அது அந்த இங்கு தீர வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சுன்னு ஆரம்பிச்சு சார். ஸ்கெட்சு, கிரையான்ஸு, அதுலேயே கிரையான்ஸ்லேயே 3 விதையான கிரையான்ஸ் இருக்குது. ப்ரஷ் பென்னுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் என்னது இது மாதிரி நிறைய இருக்குது சார். நம்ம ஒவ்வொன்றும் இதுக்கு ஒரு இந்த பர்பஸ்க்காக வாங்கி தரோம், இது பண்ணணும், இந்த பர்பஸ்க்காக நம்ம கேட்குறாங்க, வாங்கி தரோம். வாங்கி தந்தா ஒரு அந்த பர்பஸ் முடிஞ்சோடனே அது வந்து அப்படியே காணாம போயிடும். 2வது நாள் அங்கே ஒன்று கிடக்கும், இங்கே ஒன்று கிடக்கும். 4வது நாள் 10ங்கிறது 4 ஆகும், 4ங்கிறது 2 ஆகும், அப்புறம் காணாம போயிடும். டப்பா மட்டும்தான் இருக்கும், எங்க போச்சுன்னே தெரியாது. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அங்கங்க கிடக்கும். அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 200-300 கிரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்னு எல்லாமே ஒரு டப்பால் நான் போட்டு வச்சிருப்பேன். பாரு நீ இவ்வளோ வேஸ்ட் பண்ற பாரு. இந்த கிரையான்ஸுக்கு மட்டுமே நான் இந்த ஒரு 6-7 இயர்ஸ்ல பல தௌசண்ட்ஸ், கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் வந்து இந்த கிரையான்ஸ் கலர்ஸ்க்கு மட்டுமே வேஸ்ட் பண்ணிருக்கேன். பாவிகளா, கிரையான்ஸ் மட்டும் நீங்க இது பண்ணியா ஒரு வீடு கட்டியிருப்பாரு நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு சார். அதே மாதிரி டாய்ஸ் அப்படிதான். இந்த மாதிரி இப்போ அந்த ஜாயினிங் டாய்ஸ்லாம் வருதுங்க, பில்டிங் பிளாக்ஸ். அதே சிச்சுவேஷன் தான் இருக்கு. 2வது விஷயம் சார், பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் பசங்களுக்கு. நம்ம வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கல சார். இதுல நீங்க நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. ஏன்னா கேம்ல இருக்கிறாங்க அது இதுன்ட்டு. இவங்க சொல்றது கிரவுண்டுக்கு போனாலே வந்து படின்னு இவங்க எங்களை ப்ரெஷர் பண்றாங்கன்னு தானே இவங்க சொல்றாங்க சார். அதுவும் இருக்குது, இதுவும் இருக்கு சார். இப்படியும் இருக்கிறாங்க. இவங்க விரும்புறது இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி விரும்பாத சில்ட்ரனும் இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப வீட்டில் உட்கார்றது அவங்களுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் விரும்பாத ஆட்கள்லாம் யார் கை தூக்குங்க. நான் ஓடி ஆடிலாம் விளையாடல, கேம்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்றவங்க கை தூக்குங்க. ஒரே ஒரு மற்ற எல்லாரும் விரும்புறீங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஓகே, அதை நம்ம அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம். சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், நம்ம ஒரு பேட்மிண்டன், அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்குனே ஒரு 7 டைட்டும் இருக்குது. சரி, நம்மளா எடுத்துட்டு போய் வா நீ ஒரு எண்ட்ல நீ பிடி, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு நம்மளா எடுத்துட்டு போனாதான் அது பண்றாங்களே தவிர அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, நல்ல கைத்தட்டல். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடலாமா? கொஞ்சம் டைம் ஓடிட்டே. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னீங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து விளையாடுறது தான். சரி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸசைஸ் இருக்குது. இதை செய்யவே மாட்டாங்க. எக்ஸசைஸ் செய்யறதில்ல, தோப்புக்கரணம் கூட போட மாட்டாங்க. நம்ம தான் அவங்க முன்னாடி தோப்புக்கரணம் போடணும். சரி, அடுத்து வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸோ மொபைல் இஸ் அ குளோபல் த்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து படிக்கும் போதெல்லாம் மொபைல் இல்லாமல் தான் படித்தோம். அப்போ வந்து மொபைல் இல்லை. நான் பிஜி போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் அந்த வெரி பிக் ஒன் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இருந்த லைஃப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால பயாலஜிக்கலி வி ஆர் டாக்கிங் ஆல் தீஸ் திங்ஸ். சரிங்களா? அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா பேரண்ட்ஸு சொல்லுவாங்க, இதை பார்க்காத, இதை பார்த்தா இது வந்து எஃபெக்ட் ஆகும், அவங்க ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகும், உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் குறையுது, ஸோ நீங்கள் போய் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த அடிக்ஷன் அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அடிக்ஷன்ல இட்ஸ் கிளியர்லி இட் இஸ் அடிக்ஷன். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த அடிக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா இன்டியூசிங் அட்ரீனல்ஸ். அதை தான் இவங்க சொம்பெடுத்து தூக்கி எறிகிறாங்க. அப்படி சொம்பெடுத்து தூக்கி எறியும் போது பயாலஜிக்கலி அவங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது, அட்டென்ஷனுக்கு வராங்க. அது வரைக்கும் ஒரு மாய உலகத்தில் இருக்கு. எஸ், ஆஃப் கோர்ஸ். அதை அவங்களே கேட்டு பாருங்க.
இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அவங்க கேக்குறாங்களா இல்லையா, அவங்க சொல்றது காதுல விழுதா இல்லையா உலகத்துல இருக்காங்க. ஓகே, பாயிண்ட். ஓகே, நான் வரேன். கடைசியா உங்கள்ட்ட வச்சு தான் சம்ம பண்ண போறேன், நமக்கு டைம் குறைவா இருக்கிறதுனால. ஓகே ஓகே, சுருக்கமா வந்துருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சார், மொபைலை ஒட்டி. அது மொபைலில் வந்து இட் இஸ் டேக்கிங் சில்ட்ரன் ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது சார். ஓகே, அவங்க மொபைலில் டிவி ரெண்டுமே. இப்போ வந்து டிவியில் வந்து நிறையா அவன் ஓட்டுறது, இவன் ஓட்டுறது, அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் நிறையா வருது. பாடி ஷேமிங், வயலன்ஸ், பாடி ஷேமிங் நிறையா ரொம்ப டிவியில். பாடி அதை கலர் பார்த்து அவன் குண்டா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறையா கார்ட்டூன்ஸ் இப்போ வருது. அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க ஒரு டிவி இங்கே உட்காந்துட்டு இருப்பான் சார், டிவி ஆரம்பித்தோன்னே அப்படியே பக்கத்துலேயே போயிடுவான், 2 அடி பக்கத்தில் போயிடுவான். டிவி டேய் அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் பின்னாடி அவன் அந்த கான்சியஸ்னஸ்க்கே வரான். ஓஹோ, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா என்ன சிக்கல் அப்படின்னு? சரி, நம்ம பேசுவோம். இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் சார், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுது சார். நீங்கள் 1/2 மணி நேரமே கொடுத்தாலும் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ரீல்ஸ் வந்து 1 மினிட் தான். ஒவ்வொரு ரீலுக்குமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ குட் ஆர் பேட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவங்க வந்து அவன் 1/2 மணி நேரம் பார்த்தாலும் 30 ரீல் சார். 30 ரீல்ல வந்து 30 விதமான இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிருது. அப்போ என்னன்னா அவனுக்கு தேவையான விஷயம் கத்துக்கிறதுக்கு அவனுக்கு லேக் ஆகுது. சில்ட்ரனோட மைண்ட் வந்து இவ்வளவுதான், அது வந்து இவ்வளவுதான் பிடிக்க முடியும். அது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னால அவனுக்கு என்ன தேவையோ அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எக்ஸலன்ட் பாயிண்ட். உங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுது அப்படின்றது. உங்களால கிராஸ்பிங் பவர் சிக்கலாக இருக்கும் சார். கடைசியாக வந்துருங்க சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸை பார்த்துட்டு அதில் ஒரு பொருள் வருது அப்படின்னா உடனே வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ட்ராவல் லாக் பார்க்குறாங்க, என்னை இங்கே கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போ, ஊட்டி கூட்டிகிட்டு போ, கொடைக்கானல் கூட்டிட்டு போ, எல்லாமே கூப்பிட்டு போகணுங்கிறாங்க. ரீல்ஸை பார்த்துட்டு பெரிய டார்ச்சருங்க. சரி, நம்ம ஓகேன்னு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னம்னா இப்போ எங்களோட நீங்கள் வந்து இது பண்ண மாட்டாங்கிறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கிறீங்க. இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம மணி வேணும். நம்ம இன்னைக்கு அந்த உலகத்துல தான் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சம்பாரிச்சாதான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம செலவு பண்ண முடியும். இவங்க வந்து அப்பா அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓடுறதுக்கே நம்ம ஓடுனா தான் அவங்க கேட்கறத நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதை வந்து குழந்தைங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்ல பாயிண்ட், நல்ல வேலை சார். அமேசான் கார்டுகள்லாம் பார்த்தா என்ன ஆகுறது நம்ம நிலைமை. அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். எங்க பாப்பா LKG தான் படிக்கிறாங்க. பார்த்துட்டு நேத்து கூட சார் சர்க்கிள் வாங்கி கொடுங்க, ஸ்விம்மிங் பூல் வாங்கி கொடுங்க, 3 ஸ்விம்மிங் பூல் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். பெரிய நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இதான் உங்கள்கிட்ட. நான் 3 வாங்கி கொடுத்துட்டேன், 3 ஓட்ட போட்டாங்க சார். ஸ்விம்மிங் பூல்ல ஓட்ட போட்டுறாங்க. மறுபடியும் மணி வேல்யூ தெரிய மாட்டாங்குது. ஓகே, கடைசி 2 பேர் பேசுறேன் சார். சார் சொன்னதாவது ஊட்டி கூட்டிட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. என் பையன் லடாக் கூட்டிட்டு போங்கங்கிறான். அப்பாவோட பைக்ல போகணுமா லடாக்? யாரோ ரீல்ஸ்ல கூட்டு போயிருக்கான், பாத்துருக்காங்க. அதனால எங்களையும் கூட்டு போங்க அப்படின்றாங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா இங்கதான் இருக்காரு, கேளுங்க. சார், லடாக்குக்கு ரெடி ஆயிட்டீங்களா சார்? இது பரவாயில்ல. இந்த போக்கிமான் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து ஏதோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்குமாமா. இவன் ஃபோனில் பார்த்துட்டு அங்கே ஒன்று இருக்கு, வா வண்டி எடுத்துட்டு வா போகலாம், அங்கே போனால் அது ஸ்கேன் பண்ணால் வரும் அப்படின்ட்டு என்ன கூட்டிகிட்டு போயிடுறான். போலினா சண்டையா இருக்கு. நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கயோ கூட்டு போய் இது மாதிரி அது போய் அங்கே ஸ்கேன் பண்ணா அது கிடைக்குமாமா. அது ரோட்ல போய் நின்றுட்டு அதை ஸ்கேன் பண்ணலாம், வா தெருவா இப்படி உங்களை. எல்லாருமே சொன்னது ஒரு மெயின் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ். இந்த சின்ன குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு என்னன்னு இப்போ தெரியுது. ஆனால் ஏன் அது தெரியுதுன்னா, ஐ ஃபீல் லைக் நாட் ஓன்லி ஐ ஃபீல், எல்லாருமே அது ஒத்துக்குவாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மொபைல் யூசேஜ். இப்போ வரது கேம்ஸே நீங்கள் பாருங்களேன். பப்ஜி, வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கேம்? அது வந்து ஃபைட்டிங்கு, அது அவங்க அப்படியே நினைக்கிறாங்க. அப்போது when we say to stop, அவங்க என்ன உடனே கோவம் வருது. இந்த குழந்தைக்கு இப்போது அதிகமாக கோவம் வருது. எதுக்கு? பிகாஸ் ஆஃப் த மொபைல் யூசேஜ். இப்போ அவங்க ஹோம்ஒர்க் செய்கிறேன்னு பாருங்களேன், 1/2 மணி நேரம், அது 1/2 மணி நேரம் 5 மினிட்ஸ் தான் இருக்கலாம். அதே வந்து ரீல்ஸ் பார்க்குறப்போ 1 மணி நேரம் பார்த்தாலும் அது 1/2 மணி நேரம்னு சொல்கிறாங்க. இப்போ தானே கொடுத்தீங்க அப்படி. அப்போது நாங்கள் வாங்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுது? பிகாஸ் மொபைல் யூசேஜ் அதிகமாக இருக்கு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். மொபைல் ஃபோன் அதுதான் உங்களுக்குள்ள சிக்கல். மேடம் நீங்கள் இப்போ நம்ம எல்லாருமே இந்த குழந்தைங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த குழந்தைங்க பண்ண ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். அதை நோட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பிளேயிங் டாய்ஸ்ன்னு அதிகமாக வாங்கி கொடுத்ததில்ல. அவள் என்ன விளையாடணுமோ அதை அவளே செஞ்சு அவளே விளையாடுவா.
அதை அவ வேஸ்ட்டும் பண்றது இல்ல. அப்ப அந்த ஸ்கில்ஸ் ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் ஒவ்வொரு ஸ்கில்லும் இருக்கு. நிச்சயமா. இப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்றதுனால நம்ம இவ்வளவு டிராபேக் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்கில் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் இருக்கு. அதை நோட்டீஸ் பண்றதுக்கு நாம கொஞ்சம் ரெடி ஆயிக்கணும்னு என்னோட சைட்ல இருக்கு. ரொம்ப நேரமா கை தட்டாமையே விரிச்சு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா வந்தோடனே கிளாப் பண்றீங்க. சூப்பர். கண்டிப்பா குழந்தைங்களை குறையே சொல்ல முடியாதுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுமே பேரண்ட்ஸோட கண்ணாடி தான். நம்ம கண்ணாடி முன்னாடி என்ன நிக்கிறோமோ கண்ணாடி வந்து நம்மளை தான் பிரதிபலிக்கும். நம்மளை போலதான் குழந்தைங்களும். உண்மை அதுவே. என்னட்ட நான் 4 ஃபோன் வச்சிருக்கேன். கண்டிப்பா அதுல ஒரு ஃபோன் வந்து குழந்தை யூஸ் பண்ணுது. அதுல எல்லா ஆப்ஷனும் நம்ம தான் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்புறம் வீட்லேயே வந்து என்ன தேவை, வேணும், வேண்டாம், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்ண முடியும், இது எல்லாமே குழந்தைங்கள கூட கிட்ட வச்சுக்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கு பதிலாக பேரண்ட்ஸே பெருமையாக பேசுகிறாங்க. என்னென்னா என் குழந்தைக்கு இது பிடிக்காது, என் குழந்தை இது செய்யாது, என் குழந்தை இது சாப்பிடாது. இதை வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது. உண்மை இது எல்லா பேரண்ட்ஸுமே செய்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலில் கேளுங்களேன், மேம் வந்து ஃபுல் சப்போர்ட். என் குழந்தை வந்து ஒரு கிரிக்கெட் போகிறான், ஒரு ஹெல்ப் கேட்டோம், டைமிங் மிஸ் ஆகும் மேம், பரவாயில்லம்மா அவன் படிக்கிறான், நீங்கள் அனுப்புங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்து நம்ம தான் நிறைய மிஸ் ஆகுறோம். ஆனால் இப்படி காமிச்சு மிச்ச நாள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உண்மை மேம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் 2 ஓகே பாயிண்ட் என்ன, எல்லா விஷயங்களும் குழந்தைங்க செய்கிறாங்க சார். நீங்கள் தொழில் நடத்துகிற இடத்துல கூட்டிகிட்டு போனீங்கன்னா தொழில் கற்றுக்குவாங்க. டைமிங் எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யறதே இல்லை. ஆனால் குழந்தைங்கள எல்லா விதத்துலையும் ப்ளேம் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லா குழந்தைங்களும் அதை செய்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அந்த குழந்தைக்கு. அவங்க கையால் அதை செய்ய வைக்கும் போது நம்ம இன்னைக்கு என்ன வேலை செய்யறோமோ, ஒரு செடி நட்டுறோம், நீ செய்ப்பா, அதை நம்ம சொல்றதே இல்லை, நம்மளே செய்யறது இல்லை, அதை சொல்றதும் இல்லை. 2 விஷயம் நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, நல்லா கை தட்டுங்க. இதில் 2ஆ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த எபிசோட் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு பெற்றோர்களும் குறைகள் அப்படின்றதுன்னு இல்லை, சில பிரச்சனை இருக்குது, நம்ம அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது அப்படின்றது ஒன்று. இப்போ நீங்களும் பேரண்ட்ஸ்கிட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னாலும் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் இருக்குது. நம்ம இந்த ஷோவை டிசைன் பண்ணதே என்ன சிக்கல் இருக்குது, அதை 2 பேரும் சேர்ந்து பேசி தீர்க்க முடியுமா, ஸ்பெஷல் கெஸ்ட் அதுக்கு ஒப்பீனியன் தருவாங்களா அப்படின்றது. இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி மேடம் ஒரு அழகான பாயிண்ட் சொன்னாங்க, பெற்றோர்கள்ன்றது கண்ணாடி, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை தாண்டி சில பிரச்சனை, ஒரு 4 பிரச்சனையை எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்றது இந்த ரீல்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் வந்து ரீல்ஸை ரியல்னு நம்புறீங்க. சார் சொன்ன மாதிரி ரீலை பார்த்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுது, ரீல்ஸை பார்த்து கேட்குறீங்கன்னு இருக்குல்ல, இது ஏன் நடக்குது, இது தப்பு இல்லையா, அதை நீங்கள் யோசிக்கலையா? பேசாதவங்க யாராவது பேசுகிறீங்களா? இல்லை யார்கிட்ட நல்ல பதில் இருந்தாலும் பேசலாம். யார் பேசாதவங்க இருக்கிறீங்க? பேசாதவங்க பேசுறதுனாலும் பேசலாம். இப்போ இந்த ஃபுட் பற்றி ஒன்று சொன்னாங்கல்ல, ஆமாம், அது வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்சது மட்டும் செய்யவே மாட்டேங்கிறாங்க. சரி, எப்போ பார்த்தாலும் என்ன கீரை குழம்பு அதே செஞ்சால் நம்மளுக்கும் போர் அடிக்கும்ல சார். நம்ம ஏதாச்சும் புதுசாக கேட்டால் ரீல்ஸை பார்த்துட்டு கேட்குறியா அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். நாம் என்ன சார் பண்ணுறது? பாயிண்ட் நம்பர் 1, அவங்க ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தினசரி கீரை சாப்பாடு வச்சா நாங்கள் எப்படி சாப்பிட முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் இது ஆப்ஷன் கேட்குறோம். ஒரு பாயிண்ட். அடுத்து வாங்க, அடுத்து பிரச்சனை வேற என்னத்துக்கு நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க? இப்ப நம்ம மார்னிங் எந்திரிச்சு குளிச்சு இதெல்லாம் ரெடியானாலுமே நான் வந்து எப்பயுமே 7 o'clock தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு என் வேன் வந்து 8:20. நான் ரெடியாகி உட்காந்தாலும் அரை மணி நேரம் கழிச்சு தான் என் வேன் வரும். அதுக்கு எதுக்கு நான் என்ன சீக்கிரம் சொல்லுவாங்க. இல்ல இது நீங்க உங்கள்கிட்ட பாயிண்ட் இருக்கு, நீங்க சீக்கிரமா. ஆனா சார், பாதிக்கப்பட்ட சார் இருக்காரே, கடைசி வரைக்கும் தூங்குறது ஓகேன்னு தூங்கிட்டு லேட்டாக இருக்கிறது இல்லை. அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் டிசிப்ளினாக இல்லை, ஆன் டைமில் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸ்கூல் ரீஓப்பன்னா சண்டே வந்து ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஏன் சொல்கிறீங்க? அது தப்பு இல்லையா? தப்பு தான். தப்பு. அது ஏன் செய்கிறீங்க? அப்புறம் யார்கிட்ட பதில் இருக்கு?
சார் அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் அது அப்படி பழகிட்டு திடீர்னு 6th 7th வந்தோடனே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது நம்மளுக்கு இதாகுது. அது இல்லாமல் அந்த அங்கிள் சொன்னாங்க ஊட்டி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்க பார்க் எங்காச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு தான் எனக்கு ப்ராப்ளம். அவங்க ஏதோ என்னமோ அமேசான் கார்டுக்கு கூப்பிட்ட மாதிரி சொல்றீங்களே, பார்க்குக்கு கூட்டிட்டு போகலன்றாங்க, அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு. ஒன்னுகிட்ட ஒன்று கேட்டேன் இல்லம்மா, என்னதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எப்பயாவது பண்றது பண்றேன்னு எப்பயாவது ஒரு முறை தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எப்போதுமே இதை தான் சொல்றீங்க. வேலிடா தானே கேட்டாங்க, நீங்கள் அப்படி சொல்றீங்களா? ஒரு முறை தானே அப்புறம் அதை ஏன் எப்படி சார்ஜா சொல்ல முடியும்? அம்மா ஒரு முறை சொல்றாங்க அப்படின்றது கரெக்டா ஒத்துக்கிட்டாங்க. வெரி குட். நம்ம இதுதான் இந்த ஷோவோட சக்சஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதை பேசிட்டு நம்ம சம்ம பண்ணிக்கணும், கெஸ்ட்டுக்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியல, இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரீல்ஸை பார்த்து கேட்குறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றப்ப பணத்தோட அருமை தெரியல, வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் ஏதாவது கேட்குறோம். இப்போ சின்ன விஷயம், எனக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதுக்காக நான் ஒரு 2 கலர் ஷீட் கேட்குறேன், ஒரே கலரில் 2 கலர் ஷீட் கேட்குறேன். அதை கேட்டு இப்போ எனக்கு இந்த அன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த அன்னைக்கு ஈவினிங் நான் கேட்குறேன்னா, அந்த நாளைக்கு கொடுக்கணுன்னா நான் கேட்குறேன்னா, அது நாளைக்கு நான் நாளைக்கு கேட்பேன், நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. இல்லை நான் நாளான்னைக்கு வாங்கிட்டு வருவேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நாளான்னைக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்க, நான் அந்த அன்னைக்கு கேட்பேன் ஏன்ப்பா வாங்கிட்டு வரல அப்படிம்பேன். பணத்தோட அருமை புரியுங்களுக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிம்பாங்க. 2 கலர் ஷீட், அதுவும் படிப்புக்காக தானே கேட்குறேன், அதையும் பணம் 2 கலர் ஷீட்டு கேட்டதுக்கு ஏதோ இதுன்றீங்களே அப்படின்றது. 2 கலர், ஆனால் அவர் அதை சொல்லலைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் லாஜிக்கே கேட்டார், ஸ்கெட்ச் பென்சில். அப்போ போன ஜென்ரேஷன்லாம் கடைசி பென்சில் போகிற வரைக்கும் எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க, தூக்கி போடுறது, ஸ்கூல்லேயே மிஸ் பண்ணிட்டு வர்றது, தெரியாதுன்னு சொல்கிறது, அது ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் கேட்குறதா இருக்கலாம், டாய்ஸ் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, விளாண்டுட்டு 2 நாளில் தூக்கி போட்டு ரீல்ஸை பார்த்து இது வேணும்னு கேட்குறது இருக்குல்ல. 1000 ரூபான்றது எவ்வளோ வேல்யூவான மணி, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அந்த லப்பரு சீவுவார் சீவிட்டுருவார். நெக்ஸ்ட்டு நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட எகைன் என் ஒய்ஃப் கிட்ட தினமும் ஒரு பென்சில் சார். தினமும் இது நடக்குது, பல வீடுகளில் நடக்குது இல்லை? தினமும் ஒரு பென்சில் கண்ணு. ஏன்? அது ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, நம்ம பத்திரமா வச்சுக்கிறது. சார் சொன்ன மாதிரி ஒரு பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது, நம்மளும் ஷேர் பண்ணுறதுன்னு இருக்கு. இதெல்லாம் தானே சேர்ந்தது தானே எஜுகேஷன். ஏன் அதை பண்ணுறது இல்லை? பதில் சொன்னீங்கன்னா சம்ம பண்ண போகிறோம். நம்ம யார்கிட்ட பதில் இருக்கு? பேசாதவங்க சொல்லுமா. மணியோட வேல்யூ தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஏ அப்பா, நீ பயங்கரமா பேசுவப்பல இருக்கே, சொல்லுமா. கலர் ஷீட் வாங்குவேன் சார், அங்கே ஒரு கலர் ஷீட் 2 rupees சொல்லுவாங்க. இன்னொரு கடையில் கேட்கும் போது 3 rupees சொன்னாங்கன்னா நான் வேணான்னு வந்துடுவேன், நான் வாங்குற கடையிலேயே போய் வாங்குவேன். என்ன பண்ணுமா இந்த அளவுக்கு அப்படி இருக்கீங்க நீங்க இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஷாப் வச்சுருக்கோம் சார். அங்கே வந்துட்டு வரவங்கள நான் அட்டன் பண்ணேன், மேம் கூட எனக்கு மெடல் கொடுத்தாங்க சார். அப்படியா? நீ சப்போர்ட்டுக்கு கேட்டுட்ட, இப்போ நான் உன்னை கேள்வியும் கேட்க முடியாது, மேடத்தை சொல்லிட்டேன். பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீ சொல்கிறது பாயிண்ட்டு, ஆனால் சார் சொன்ன ஜென்ரல் குற்றச்சாட்டு இருக்குல்ல. இப்போ பொம்மை வாங்குறீங்க, ரீல்ஸை பார்த்துட்டு கேட்குறது இருக்குல்ல, அதை அப்பா அம்மாவால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதை யோசிக்கிறீங்களா? பணத்தோட வேல்யூ, நான் ஜென்ரலாக, நீ ரொம்ப சின்ன பசங்க இருந்தாலும் கேட்பது, பணத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறீங்களா? அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? பேசாதவங்க யார் அவங்க அந்த பொண்ணு பேசலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஏன் பணத்தோட அருமை தெரியலன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட பெயின் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்த்திட்டாங்க. அதனால எங்களுக்கு அவங்களோட கஷ்டம் ஒண்ணுமே தெரியல. பாயிண்ட், வெரி குட். இப்போதான் எங்களுக்கு தெரியுது என்ன கஷ்டப்படுறாங்க. அதனால நான் இப்போ கேட்கறதே குறைச்சிட்டேன். வெரி குட், எக்ஸலண்ட். சரி, நேரமின்மையால நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆனதுனால 2 விஷயம் சொல்றது. நம்ம இந்த பிரச்சனையை ஏதோ இந்த அரங்கத்திற்குள் அப்படின்னு இல்லை, இது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு பசங்களும் ஃபேஸ் பண்ணுறது. அதை உண்மையில் அத்தனை பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக
எல்லாத்தையுமே ரொம்ப லைவ்லியாக, ரொம்ப என்டர்டெயினாக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. ரொம்ப சிறப்பு. 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொன்னாங்க. பசங்களாம் இவ்வளோ வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறதும் நம்ம ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. இவங்கள்ட்ட சொன்னால், சொல்கிற விதத்தில் சொன்னால் அதை எல்லாமே அவங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றதும். சார் சொன்ன மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. ரீல்ஸ் பார்க்குறது, மொபைல் ஃபோன், அதில் என்ன சிக்கல், அதை நீங்கள் தான் ரியலைஸ் பண்ணணும். அப்பா அம்மா நம்ம என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக வரும் அப்படின்றதையும் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். மற்றபடி ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க. இன்னொரு முறை கூட அப்ரிஷியேட் பண்ணலாம். ரொம்ப சூப்பர். நான் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி ஷோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். பிரின்சிபால் சார், ஓவரால் ஷோ பார்த்துருக்கிறப்போ இதனோட டேக் அவேன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பேரண்ட் அப்படிங்கிற முறையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து, குழந்தைங்கிட்ட இருந்து எங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் இருந்த அந்த ஒரு காலம், கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை தனி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நிறைய டைம் நம்ம பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு அவங்க கூட நம்ம போயிருக்கோம் இல்லைங்களா? Now we are depriving these children the rights. அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து, அவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் தான், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அந்த டைம் மட்டும் நம்ம குவாலிட்டி டைம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சில்ட்ரன் எல்லாமே நம்ம நினைக்கிற அந்த ட்ராக்கில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒன் சைடு ஒப்பீனியன். இன்னொன்று, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று கேட்டு அடம் பிடிச்சு உடனே நம்ம வந்து அதை கையில் கொடுத்துட்டோம். அது முதல்லையே கொடுத்துருக்கணும். இல்லைன்னா எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் கொடுத்துருக்க கூடாது. நம்ம அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அழுதா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க மனசில் நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அவ்வளோ தூரம் அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. கேட்டு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. நம்ம வந்து அன்றைக்கே சின்ன வயசுலேயே, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்கும்போது சாக்லேட்டுடைய ரேப்பரை கட்டிட்டு அந்த சாக்லேட் மட்டுமா கொடுப்பாரு. நம்ம அப்படி பழக்கலை. நம்ம வந்து 5 ஸ்டார் சாக்லேட் அப்படியே கையில் கொடுத்துருக்குறோம். அந்த கோல்டன் கலர் கவர் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன். அந்த கோல்டன் கலர் கவர் வந்து எந்த கடையில் பார்த்தாலும் அவன் கேட்பான், அழுவான். அழ வச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். தே ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் த சேம் திங். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க கேட்டது இன்னொன்று கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் சின்ன குழந்தைங்க தான், அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களையும் வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறத விட அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீயே வாங்கிக்கோ அப்படிங்கிறது சொன்னோம் அப்படின்னா, இதில் வரக்கூடிய பேலன்ஸ் உன்னுடைய பாக்கெட் மணி அப்படிங்கிறது ஒரு ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ஹி வில் ட்ரை ஃபார் த சீப்பஸ்ட் குட்ஸ். அவனுக்கு தேவையானது வாங்கிக்குவான். ப்ளஸ் அதுலேருந்து இருக்கிற சேவிங்ஸ், அவனுடைய ஓன் பணம், பாக்கெட் மணி அப்படிங்கிறது கொடுத்துட்டோன்னா தே வில் ஆல்சோ பி ஹாப்பி. அவனுக்கு அந்த பணம் கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். வாட் எவர் தே டூ அட் ஹோம், அவனுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறான், ரம்மா சொன்னாங்க, செடி நடும்போது அவனை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 10 ரூபா அவனுக்கு கொடுங்க. அந்த உழைப்பு, அதுலேருந்து வரக்கூடிய ஊதியம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். அதுலேருந்து அவன் செலவு பண்ண, அடுத்த தடவை அவன் ஏதாவது கேட்கும்போது உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, அதுலேருந்து செலவு பண்ணு அப்படின்னு நம்ம கமாண்ட் கொடுக்கும்போது அதனுடைய வலி அவனுக்கு தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் பார்ட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அனதர் திங், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க எதை அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. மொபைல் யூசேஜிலிருந்து எல்லாத்துலேயுமே நிறைய நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம். அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது எவ்வளோ தூரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குவாலிட்டி டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தென் த ஸ்கூல் இஸ் கிவிங் யூ, உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபிசிக்கல், எல்லாருமே சொன்னாங்க ஃபிசிக்கல் எஃபர்ட் எதுவுமே கிடையாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் யூ ஆர் நாட் இன்வால்விங். 4 to 5 got கேம்ஸ், வேரியஸ் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? அதில்
வெரி லெஸ். அப்போ நீங்கள்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு வராது. உனக்கு எந்த ஸ்போர்ட் பிடிக்குதோ, எந்த ஆக்டிவிட்டி பிடிக்குதோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்புறமா வந்து உனக்கு இந்த மொபைல் அடிக்ஷன் தேவையில்லை. உன்னுடைய ஹோம்ஒர்க், உன்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதிலே யூ கேன் பி குட். எக்ஸலண்ட். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஷோ, ஒரு முக்கியமான உரையாடல். இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கிறப்ப நான் யோசிச்சது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஷோ போகுது. நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கோம். பசங்களுக்கு வந்து ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க, அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த நிகழ்வில் அவங்க முடிகிற வரைக்கும் 2.5 மணி நேரமும் என்கேஜாக இருந்து இன்னும் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக அவங்கள என்கேஜ் பண்ணால் அவங்க தயாராக இருக்கிறாங்கன்றதையும் இந்த ஷோ காமிச்சிருக்கு. உங்களுக்கு தான் அப்ரிசியேஷன். ரொம்ப வெரி குட். உங்களோடு உரையாடுவதற்கு இந்த தலைமுறை தயாராகணும், பெற்றோர்கள் தயாராகணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஒரு கல்வி நிறுவனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. நான் சஜஸ்ட் பண்ணுவது இது போன்ற நிகழ்வுகள் பாடத்திட்டங்களை தாண்டி இது தேவைப்படுது. இந்த மாதிரியான நிகழ்வுகள், அது பெற்றோர்களோட பங்கள், மார்க்கை கடந்து, மதிப்பெண்களை கடந்து இப்படி இருக்குது. இந்த உரையாடல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இவங்களோடு உரையாடி கொண்டே இருக்கிற போது நிச்சயம் நம்ம நினைக்கிற மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமான பேச்சு. எல்லாருமே நானே பிரமிச்சு பார்த்தேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.